இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு எடிட்டிங் கற்றுக்கணும் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா 100% என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். ஒரு 10 days உங்களுக்கு வந்து ஃப்ரீ எடிட்டிங் கிளாஸஸ் சொல்லித்தரேன் நான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என் கூடயே ட்ராவல் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் கங்குவா பட்ஜெட் அந்த ஹரிகிருஷ்ணத்தில் அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 கோடி ரூபா இருந்தால் கங்குவா தாண்டி அப்பயே எடுத்துருப்பார் அவர் ஹரிகிருஷ்ணன். அப்போ அவர் எடுத்த ஒரு சின்ன கங்குவா தான் 6ஆம் வேற்றுமை. யூடியூப்ல வந்து அந்த படத்தை பற்றி கமெண்ட்ல போடக்குள்ள இதை ஏன் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கல, ஏன் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. அதில் அப்போ வந்து யோகி பாபு முக்கியம். அதில் ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருப்பார் முக்கியமான கேட்ட. அப்போ வந்து அவர் வந்து பீக் இல்லை. ஒரு என்னன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கங்குவா பட்ஜெட் அந்த ஹரிகிருஷ்ணத்தில் அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 கோடி ரூபா இருந்தால் கங்குவா தாண்டி அப்பயே எடுத்திருப்பார் அவர் ஹரிகிருஷ்ணன். அப்போ அவர் எடுத்த ஒரு சின்ன கங்குவா தான் 6ஆம் வேற்றுமை. படத்தை ஃப்ரீயாக இருக்கக்குள்ள யூடியூப்ல பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. யூடியூப்ல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. நல்ல ஒரு இன்னி வரைக்கும் யாரும் மைனஸ் சொல்லவே இல்லை படம் ஃபுல்லாகவே. எனக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். என்ன ஒரு தேட்டரில் போய் இந்த படம் சக்ஸஸ் ஆகலையே, என்ன யூடியூப்ல இவ்வளோ சக்ஸஸாக இவ்வளோ ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்களே அப்படின்னு இப்போ ஒரு பார்க்கக்குள்ள எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுவும் உண்மையான உழைப்புக்கு ஒரு ஆதாயம் இருக்குங்களே, அந்த ஆதாயம் வந்து அந்த படத்தை பற்றி பணத்துக்காக இங்கே சினிமாவில் எல்லா படத்துக்காக கஷ்டப்படுறாங்க. இந்த சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு ஜானர் அது. ஆனால் ஜெயிக்கிறதுக்காக ஒரு ஓப்பனிங் இருக்குல்ல, அதுக்கு கஷ்டங்கள் இருக்குல்ல, அது மிகப்பெரிய போராட்டமாக அது. இந்த போராட்டத்தை தாண்டி அந்த படத்தை நான் முடிச்சு கொடுத்துட்டு யூடியூப்ல வந்து அந்த படத்தை பற்றி கமெண்ட்ல போடக்குள்ள இதை ஏன் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கல, ஏன் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. மயிலானும் ஒரு படம் பண்ணோம். அது வந்து நானும் அதில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருந்தேன். அதில் ஹஸ்பண்ட் ஆகிட்டா ஒர்க் பண்ணேன். ஒரு பிரச்சனையால் என்னால் அந்த படம் எடிட்டிங் பண்ண முடியல. அது கிட்டத்தட்ட ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி அது. அதுவும் தான் நல்ல படம் அது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சரியான ரிவ்யூ இருக்குது. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் சொல்கிறாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க.